கோனோட ஸ்ட்ரக்சரை பார்த்தே இந்த கோன் டீட்டெயிலான ஒர்க்குக்கு வர்த்தா இல்லைனா போல்டான கல்ஃப் டிசைனுக்கு வர்த்தா அப்படிங்கிறத பார்த்ததுமே கண்டுபிடிக்க முடியும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வெல்கம் பேக் டு மை ஹென்னா கைட் சீரீஸ் எபிசோட் 2. நீங்கள் பார்க்குற இந்த 4 கோனுமே கம்ப்ளீட்டாக ப்ரைடல் கோன் தான். அதுவுமே ஆர்கானிக் கோன்ஸ் தான். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி ஆஸ் வெல் அஸ் இந்த கோன் ரோல் பண்ண விதத்தை பொறுத்து இந்த கோனை நம்ம டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக செப்பரேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஏன் செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு கோனோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணக்கூடிய டிசைனோட அவுட்புட் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியாது. என்ன தான் ஒரு ஸ்கில்டான ஹென்னா ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஹென்னா கோன்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அவங்களால டீட்டெயில்டாக ஒர்க் பண்ண முடியும். அதாவது ப்ரொஃபஷ்னலாக ரிசல்ட் வந்து கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, நல்லா டிசைன் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ப்ரைடல் ஹேண்டில் போடுறப்போ அந்த ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரைடல் கோன்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ ஒரு ப்ரைடல் கோனோட முக்கியமான 2 விஷயங்கள் ஒரு டிசைனோட ரிசல்ட்டை வந்து நிர்ணயிக்குது. ஸோ அது என்னென்ன, ஸோ அது எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த கோன்ஸ் வந்து பர்ஃபெக்டான டிசைனுக்கு ஏற்றுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த ஹென்னா கைட் 2026 சீரீஸில் இது வந்து எபிசோட் 2. ஸோ நீங்கள் ஒரு பிகினர் மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஆல்ரெடி டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் நான் டீச் பண்ணக்கூடிய எபிசோட் வைஸ்ட் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூனிக்காகவும் நியூ செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் என்னோட யூடியூப் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போல்ட் அண்ட் டீட்டெயில்டு டிசைன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜென்ரலாக நம்ம ஹென்னா கோன்ஸோட ஸ்ட்ரக்சரை 2ஆக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து போல்டு, இன்னொன்று வந்து தின். ஸோ தின் அப்படிங்கிறது இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பென்சில் டைப்டு கோன்ஸ். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப லீனாக ஒரு பென்சில் அந்த ஸ்ட்ரக்சரில் இப்போ வந்து கோன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோடைய பர்பஸ் என்ன, எதுக்காக அந்த மாதிரி கோன்ஸ் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் யூஸ் பண்ணுறாங்கிறது நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இன்னொரு டைப் பார்த்திங்கன்னா போல்டு. ஸோ இந்த போல்டான டைப் தான் நிறைய பிகினர் ஹென்னா ஆர்டிஸ்ட் வந்து மிக்ஸாலஜி லேர்ன் பண்ணி மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோன்ஸ் பார்க்கறதுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். அதாவது ஒரு கோனை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஹெட் பார்ட், இன்னொன்று வந்து டிப் பார்ட். ஸோ ஹெட் அப்படிங்கிறது நமக்கு நீங்கள் செல்லோ டேப் வந்து ஸ்டிக் பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஏரியா வந்து நம்ம ஹெட் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ டிப் வந்து நம்ம பின் செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த பார்ட் வந்து நம்ம டிப் பார்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இன் பிட்வீனில் தான் நமக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இருக்கும். ஸோ ப்ரெஷர் பாயிண்ட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ப்ரெஷரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹெட் பார்ட்டுக்கும் டிப் பார்ட்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த பேஸ் வந்து சடனாக நேரோ ஆகும். அதாவது இங்கே ரொம்ப பேஸ்ட் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தியாகவும் சடனாக வந்து உங்களுக்கு இந்த நேரோ பார்ட்டில் கோனோட ரோலிங் வந்து நம்மளுக்கு நேரோ ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கே கோன் ரொம்ப ஒரு போல்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறப்போ உங்கள் தம்ப் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறத நீங்கள் அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் சொல்வீங்க, நான் டிசைன் பண்ணுறப்ப எனக்கு தம்ப் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து கோனோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இன்னொரு ரீசனும் நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்குது. ஈவன் நீங்கள் கரெக்டாகவே ப்ராப்பராக வந்து கோன் வந்து ரோலிங் பண்ணியிருக்கீங்க, ப்ராப்பராக சீலிங் பண்ணியிருந்தாலுமே பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்துச்சுனாலுமே இந்த தம்ப் பெயின் வந்து நம்மளுக்கு வரும். அது வந்து ஒரு செகண்ட் கேட்டகரி. இப்போ மெயின் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோன் ரோல் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் பொறுத்து தான் வந்து மெயினாக கோனோட ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே இது வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் வைஸ் போல்டு கோன்ஸ் பார்த்தாச்சு. அதே தின் கோனுக்கு நம்ம பார்த்துடலாம். தின் கோன் பார்க்குறதுக்கு லைக் பென்சில் அண்ட் பென் டைப்பில் இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். கோன்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஹெட் பார்ட்டுக்கும் டிப் பார்ட்டுக்கும் அவ்வளோவா வித்தியாசம் வந்து இருக்காது. ஸோ இன் பிட்வீனில் இது ஃபுல்லாகவே நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்டாக கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்ட் வந்து ஹெட் பார்ட்டில் நிறையாவும் டிப் பார்ட்டில் கம்மி, இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லென்த் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லென்த் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு ஹையராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து கொஞ்சம் லோயராக இருக்கும். ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க.
நம்ம என்னதான் மிக்ஸாலஜி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி மிக்ஸாலஜிலாம் லேர்ன் பண்ணாலும் யூனிக்கான சில விஷயங்கள் ப்ரோ ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் பிகினராக இருக்கிறவங்க ரொம்ப நாள் நம்ம மிக்ஸாலஜிலாம் லேர்ன் பண்ணி கோன்ஸ் வந்து ப்ராப்பராக பண்ணாலுமே அவ்வளோவா டிசைன்ஸ்லேயும் ஃப்ளாப்பிங் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நம்ம ஒரு ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸ்லையும் இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. தின் கோன்ஸ் எப்போதுமே ரொம்ப வந்து லென்த்தியாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த மாதிரி தின்னான கோன்ஸ் டிசைன் பண்ணுறீங்க, ஐ மீன் கோன் வந்து ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப லாங்காக ரோல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கலாம் நம்ம மெலீஸாக இருந்துச்சுன்னா நம்ம டிசைன்ஸ் வந்து ஈஸியாக பண்ணலாம், பென்சில் மாதிரி யூஸ் பண்ணலாம்னு நினைக்கலாம். பட் இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்ட் ஆகி நம்ம தம் கிட்ட வந்து விழும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ டிசைன் பண்ணுறதுக்குள்ள பாதி பேஸ்ட்டு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா மேலே உள்ள அந்த பாதி ரிமைனிங் ஐ மீன் இந்த பேஸ்ட்டு நம்ம இல்லாத அந்த பார்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோல்ட் ஆகி கீழே வந்து தம்பு கிட்ட விடும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து இந்த தின் கோன்ஸில் அடிக்கடி நடக்கும். ஈவன் இந்த பென்சில் கோன்ஸில் நடக்கும். ஸோ எப்போதுமே தின்னான கோன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலாக பேஸ்ட் வந்து 2 இதுக்குமே வந்து உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கணும். திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. பேஸ்ட் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக நியூட்ரலாக தான் இருக்கணும். பட் நம்ம கோன் ரோல் பண்ணுறப்போ ரொம்ப லாங்காக லென்த்தியாக லீனாக பண்ணக்கூடாது. அதுவே போல்டு கோன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடாது. ரொம்ப ஷார்ட்டாக இவ்வளோ தான் வந்து கோனே ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப போல்டாகவும் இருக்குது. லைக் இப்போ இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ஃப்ளாப் ஆகும். ஸோ ரொம்ப லாங்கான கோன்ஸ் லீனாக பண்ணுறதும் தப்பு, ரொம்ப ஷார்ட்டான கோன்ஸ் ரொம்ப போல்டான கோன்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணுறதும் தப்பு. ஸோ அப்போ எப்படி தான் பண்ணணும்? ப்ராப்பரான 5x7 இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மெஷர்மெண்ட்டில் உள்ள செலஃப் அண்ட் ப்ரீ கட் ஷீட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரோல் பண்ணுற விஷயங்கள் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்ப லென்த்தாகவும் இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டனாகவும் இல்லாமல் ஹெட் பார்ட் ரொம்ப வைடாகவும் இல்லாமல் நேரோவாகவும் இல்லாமல் ஒரு 50-50 ரேஷியோவில் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் பார்ட், ஸோ இது வந்து டிப் பார்ட். இந்த பிட்வீன் பார்ட்டில் தான் நம்ம வந்து ப்ரெஷர் கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த ஹெட் பார்ட் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 1 இன்ச்குள்ளார தான் இருக்குது. ஸோ டிப் பார்ட் இதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப நேரோவாக போகலை, பார்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ஒரு ரேஷியோ தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரேஷியோவில் இருந்தால் தான் ப்ராப்பரான ப்ரெஷர் கண்ட்ரோல் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஹெட் பார்ட் ரொம்ப போல்டாகவும் இந்த பார்ட் ரொம்ப நேரோ இல்லைனா இந்த பார்ட் ரொம்ப சின்னது, இந்த டிப் பார்ட் ரொம்ப அதை விட சின்னதுன்னு சொல்லிட்டு இந்த பென்சில் டைப்லாம் பண்ணிங்க அப்படின்னா ஃபோல்டிங் இஷ்யூ நடக்கும். இல்லை இந்த பார்ட் ஹெட் பார்ட் ரொம்ப குண்டாக பண்ணுறீங்க, நிறைய பேஸ் இந்த இடத்துல ஃபில் ஆகுது, சடனாக அந்த நேரோ பார்ட் வருது அப்படின்னா இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்க முடியாமல் போகும், தம் பெயின் கண்டிப்பாக வரும். ஸோ எப்போதுமே கோன் வந்து நீங்கள் ரோல் பண்ணுறீங்க இல்லைனா கோன் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள கோன்ஸ் வந்து வாங்கிக்கிறது நல்லது. ஸோ அப்போ தான் உங்களால் ப்ராப்பரான ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஜென்ரலாக ஒரு ப்ரைடல் கோன் ஒரு ப்ராக்டிஸ் கோனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு கோனோட ஸ்ட்ரக்சர் எப்படி ப்ரெஷர் கண்ட்ரோல்ஸை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் கன்சிஸ்டன்சியும் எப்படி வந்து நம்மளுடைய ப்ரெஷர் கண்ட்ரோலை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான விஷயங்கள்லேருந்தே போகலாம். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்சிஸ்டன்சி ஒரு கோன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த கோனோட கன்சிஸ்டன்சி ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ராப்பராக டிசைன் பண்ண முடியும். ஓகே, ஒரு டிசைன் நல்லா பண்ணணும் அதுக்கு மெயின் விஷயம் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஸ்மூத், இன்னொன்று ஸ்ட்ரிஞ்சி.
ஸோ ஸ்மூத்துக்கும் ஸ்ட்ரிஞ்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்மூத் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கிளாஸியான லுக் இருக்கும். லைக் அல்வாலாம் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்மூத் ஐ மீன் ஒரு சில்கியான ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மூத்தில் வரும். ஸ்ட்ரிஞ்சி அப்படிங்கிறது ஒரு மாதிரி கிளாஸி ஐ மீன் ரொம்ப ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியும் இருக்கும். ஒரு as well as உங்களுக்கு வந்து ஒரு ரப்பர் ஒரு எலாஸ்டியான ஒரு டெக்ஸ்சரும் வந்து உங்களுக்கு அதெல்லாம் பிளெண்டாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ கன்சிஸ்டன்சியில் ஸ்மூத்துமே நல்லாயிருக்கும், ஸ்ட்ரிஞ்சியுமே நல்லாயிருக்கும், ஈவன் ஆல்சோ க்ரீமியும் நல்லாயிருக்கும். ஸோ என்னடா இதெல்லாம் வந்து கேக் பேஸில் சொல்கிறாங்களேன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஜென்ரலாக கோனோட மெஹந்தியோட பேஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கேட்டகரியில் பிரிச்சுக்கலாம். ஸோ முன்னெல்லாம் க்ரீமி அண்ட் ஸ்ட்ரிஞ்சி மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஸ்மூத் அப்படிங்கிற கன்சிஸ்டன்சி நான் இப்போ அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற நிறைய ஹென்னா பவுடர்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து நம்மளுக்கு டை ரிலீஸ்க்கு அப்புறம் கிடைக்கிது. ஸோ ஸ்மூத் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் அல்வா கன்சிஸ்டன்சி. க்ரீமி அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப ஃபைனான ஒரு கிளாஸ் மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்சர் இல்லாமல் லைக் உங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு மாதிரி ரொம்ப ஃபைனான பார்ட்டிகல்ஸ் இருக்காது, ரொம்ப கொஞ்சம் கொரன்னு இருக்கிற ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அதில் நிறைய உங்களுக்கு பவுடர்ஸ் பார்க்குறப்பவும் தெரியும். ஆஸ் வெல் அஸ் ஆஃப்டர் டை ரிலீஸ் நீங்கள் பேஸ்ட் வந்து மேக் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். ரொம்ப ஃபைனான பேஸ்ட்டாக இருக்காது. அது வந்து நம்ம க்ரீமின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிஞ்சி அப்படிங்கிறது ஸ்மூத் ப்ளஸ் எலாஸ்டிசிட்டி. ஸோ இந்த ரெண்டு டெக்ஸ்சரும் கம்பைனாக இருக்கிறது நம்ம வந்து ஸ்ட்ரிஞ்சின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ப்ரைடல் கோட்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரிஞ்சியும் நல்லாயிருக்கும். பட் வென் கம்பேர்ட் டு ஸ்மூத், ஸ்ட்ரிஞ்சி ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு லாங்கர் லைன்ஸ் போடுறீங்க, இல்லைன்னா ஒரு இன்ட்ரிகேட்டான டிசைன் பண்ணுறீங்க, இல்லைன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபில்லிங்ஸ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை ப்ராப்பராக நீட்டாக ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சி கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிஞ்சியில் எலாஸ்டிசிட்டி டெக்ஸ்சர் இருக்கிறதுனால அந்த பேஸ்ட்டை வந்து ரொம்ப அப்படியே மெல்ட்டிங் ஆக விடாது. ஓகேவா? பட் ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக ஒரு வாட்டரியாக இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணுறப்போ அந்த பேஸ்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற எலமெண்ட்டோட போய் மிக்ஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இந்த விஷயங்கள் நிறைய பேர் தெரியாது. ஸோ ஸ்மூத்தான பேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டில் இப்போ நான் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு தின் லைன் பண்ணி திக் லைன் பண்ணி நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த பேஸ்ட்டில் பண்ணுறப்போ இந்த ரெண்டு லைனுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப் வந்து ப்ராப்பராக இருக்காது. கொஞ்சம் இந்த திக் பேஸ்ட் எங்கெல்லாம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக ஃபில் பண்ணுறோமோ அந்த பேஸ்ட் வந்து லைட்டாக அப்படியே மெல்ட்டிங் ஆகி பக்கத்தில் ரெண்டு சைடுக்கும் போகிறத உங்களால் பார்க்க முடியும். அதாவது ஸ்மெட்ஜிங் ஒரு மாதிரி மெல்ட்டிங் ஆகும். மெல்ட்டிங் சாக்லேட்டோட மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஹம்ப் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹம்போட நான் கொஞ்சம் ஜூம் வியூவில் காமிக்கிறேன். ஸோ இப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த பார்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கிற பார்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற பார்ட்டோட அப்படியே மெல்ட்டிங் ஆகும். ஸோ இதனால் என்ன ஆகும், உங்களுக்கு பார்க்குறப்போ ஈவனான ஹம்ப் வராது, இப்படி இருக்கும், பக்கத்தில் அப்படியே ஸ்மெட்ஜான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இது எதனால் நடக்குதுன்னா பேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறனால லைக் வாட்டரியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஐ மீன் உங்களுக்கு எக்ஸாக்டாக வாட்டரின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் உங்களுக்கு டிசைன் ரொம்ப டீட்டெயில்டாக டிசைன் பண்ணுறப்ப மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வந்து விசிபிளாக தெரியும். ஓகேவா? அதர்வைஸ் ரொம்ப லாங்காக பண்ணுறீங்க, ரொம்ப இப்போ ஒரு பெரிய சைஸில் வந்து இப்போ பெரிய சைஸில் ஒரு ஃப்ளோரல் போடுறீங்க, இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா அவ்வளோவா வந்து இந்த ஸ்மூத் பேஸ்ட் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி சின்னதாக பண்ணுறப்போ ஓகே. இதுவே பெருசாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். ஓகேவா? அதுவும் மெயினாக எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துலலாம் நம்ம திக்காக வந்து பேஸ்ட்டு கவர் பண்ணுவோம் இல்லையா, இப்போ இந்த இடத்துல பண்ணுறப்போ நம்ம வந்து இவ்வளோ தான் அச்சீவ் பண்ணியிருப்போம், இவ்வளோ தான் நம்ம இமேஜின் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணியிருப்போம். பட் இது ஆஃப்டர் டிசைனிங் கொஞ்சம் இவ்வளோ தூரத்துக்கு வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கும். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே மெல்ட் ஆகி கொஞ்சம் ஸ்பேஸை வந்து பக்கத்தில் ஒரு ஸ்பேஸையும் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத் பேஸ்ட் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி டிசைன்ஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுவே ஸ்ட்ரிஞ்சி பார்க்கலாமா? இப்போ ஸ்ட்ரிஞ்சி பார்த்தோம் அப்படின்னா இதில் ப்ராப்பராக ஸ்மூத்
ப்ளஸ் எலாஸ்டிக் டெக்ஸ்சர் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலாபரேட் ஆகுது இல்லையா, அந்த எலாபரேட் ஆக விடாமல் இந்த எலாஸ்டிக் டெக்ஸ்சர் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். அதாவது ரொம்ப பேஸ்ட் வந்து மெல்ட்டிங் ஆகாமல் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயே ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் கண்ட்ரோல்லையே இது வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால தான் ஸ்டிஞ்சி ஹென்னா பவுடர் வந்து ஸ்டிஞ்சி பேஸ்ட் வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஃபார் டீட்டெயில்டு ஒர்க். ஓகேவா? பட் இதில் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் டிசைன் லைக் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். பிகாஸ் டீட்டெயில்டாக ரொம்ப மைனூட்டாக ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஸ்டிஞ்சி ஹென்னா பேஸ்ட், இந்த ஸ்டிஞ்சி பேஸ்ட்டில் செஞ்சக்கூடிய கோன்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இப்போ ஒரு கல்ஃப் டிசைன் போடுறீங்க, ரொம்ப போல்டான டிசைன் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். நான் ஏன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்த செஷன்ஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்டிஞ்சியில் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இதுவே வந்து இப்போ இந்த மாதிரி திக் லைன் போடுறேன் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டாக வந்து செட்டில் ஆகிடும். நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த வியூவில் காமிக்கிறேன். பேஸ்ட் வந்து இதுக்குள்ளேயே நின்றுக்கும், வெளியில் வந்து போகாது பிகாஸ் ஆஃப் எலாஸ்டிக் டெக்ஸ்சர். வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இந்த செஷனோட கண்டினியூஷனாக நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஹென்னா கைட் சீரிஸோட எபிசோட்ஸை நீங்கள் ரெகுலராக பார்த்து உங்களுடைய ஸ்கில்லை அப்டேட் பண்ணிக்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் என்னுடைய hayanahenna நெயில்ஸ் அகாடமி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட அடுத்த எபிசோட் உங்களுக்கு வேணும், அதுக்காக நீங்க வெயிட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட்டிங் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.